ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து நாமளே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் சேர்த்து ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் ஆதார் சென்டர் போவோம். ஸோ ஆதார் சென்டரில் போயிட்டு மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த டைமிங் அப்படி போகிற டைமிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து ஆதார் ஆப் மூலியமா டவுன்லோட் பண்ணி, நாமளே வந்து அத்தென்டிகேட் பண்ணி அந்த மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல மேக்ஸிமம் இந்த ஆப்புடைய லிங்க் வந்து கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆதார் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் ஆப் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வந்து இதில் நம்ம மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இது வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷனாக மட்டும்தான் வந்து இது நம்ம உள்ள ஆதார்க்குள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ வைல் யூசிங் திஸ் ஆப் கொடுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கான பர்மிஷனும் கேட்குறாங்க. ஸோ அதுவும் அலோவ் கொடுத்துருக்கேன். ஃபோன் கால்ஸ், ஸோ இதை பற்றி மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸுக்கான பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அதுவும் அலோவ் கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்கும். அதுவும் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ், ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சவங்க செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஆப் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் ஆப்ஷனு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை இதில் என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துட்டே வாங்க. குடுத்துட்டே வந்துட்டு என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆதார் நம்பர், அப்புறம் வந்து ஒரு அதாவது நல்ல லைட்டிங்கான ஏரியாவில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லைட்டிங்கான ஏரியாவில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கங்க. ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்கள் சிம்மில் வந்து 2 மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் எந்த சிம்மோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் உங்கள் செல்லுலேருந்து போகும். முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய அதாவது சிம் கார்டு அந்த பேக்கெல்லாம் போட்டோம் இல்லையா, ரீசார்ஜ் பண்ணுறது பேக்கில் வந்து எஸ்எம்எஸ் வந்து வேலிடேஷனில் இருக்கணும். ஸோ ஏன்னா உங்களுடைய மொபைல்லேருந்து அவங்க ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். ஸோ இது சென்ட் ஆன உடனே இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் 2 டிக் வந்து க்ரீன் ஆகிடும். ஸோ ஆன உடனே கண்டினியூ டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் லைட்டிங்கான ஏரியாவிலலாம் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கு போய் நின்றுக்குங்க. இந்த உங்களுடைய கேமரா ஆக்சஸ் வந்து இனிஷியேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபேஸை வந்து கிளியராக வச்சுட்டு கண்ணை ஒரு வாட்டி சிமிட்னீங்கன்னா ஆக்சஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தென்டிகேஷன் சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்த உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் இது யுவர் ஆதார் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அடுத்தது ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே ஒரு 6 டிஜிட் வந்து நம்பர் பின்னு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வாட்டி அதே ஒரே பின்னு நீங்கள் போட்ட அதே பின்னு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஆதார் கார்டில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது லாங்குவேஜ், அப்புறம் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டு, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவையான அப்படியே இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய கியூஆர் கோடு. உங்களுடைய நம்ம எல்லாருடைய ஆதார் கார்ட்லேயும் சைடில் கியூஆர் இருக்கும் இல்லையா, அந்த கியூஆர் தான் வந்து இது, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐடி ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைட்டாக அப்படி மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 ஆப்ஷன் கேட்கும். மை கான்டாக்ட் கார்டு, அதாவது ஆதார் கார்டு, இல்லை இந்த பின் வந்து ரீசெட் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் ரீசெட் பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பின் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா
இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பற்றி அப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரைவசி பாலிசிஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்த செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கான இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போதைக்கு இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போதைக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை மட்டும்தான் வந்து இப்போ நம்ம ஆக்சஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாரில் மொபைல் நம்பர் ஆல்ரெடி லிங்க் ஆகி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வேற ஒரு மொபைல் நம்பரை அப்டேட் தான் பண்ண முடியுமே தவிர ஆட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி மொபைல் நம்பர் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கு, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். புதுசாக நான் வந்து ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகாது. இது வந்து நீங்கள் ஆதார் சென்டருக்கு தான் போய் வந்து புது நம்பரை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் அப்டேட்டு இதெல்லாம் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது, நேம் அப்டேட் பண்ணுறது, இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அடுத்தது பின்னாடி ஃபியூச்சரில் வரது ரெடியாக இருக்கும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 30 நாளுக்குள்ள ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி ஃபீ வந்து ரூ. 75 ஃபீஸ் பண்ணுவாங்க. ரெக்குயர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு மொபைல் நம்பர் வேணும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்தது கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து இதில் விஷிபிள் ஆகும். ஸோ கீழே வந்து நியூ நம்பர் எது கொடுக்க போகிறீங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்குங்க. நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற புது நம்பருக்கு ஓடிபி போகும். ஓகே. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த அப்டேட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இது ஓடிபி வந்து நீங்கள் ஓடிபி என்டர் பண்ண உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கேட்கும். ஸோ அந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷனை கிளியராக அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பேமெண்ட் மோடுக்கு போகும். அதில் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி பின்னு யூபிஐலையோ இல்லை நெட் பேங்கிங்லையோ இல்லை கார்டு யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேமெண்ட் பண்ண உடனே மேக்ஸிமம் வித்தின் ஏ வீக்கில் வந்து இது வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து பழைய மொபைல் நம்பரை மாற்றிட்டு புது மொபைல் நம்பரை வந்து நம்மளே வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸு. இதுக்கு மேலே அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வரும்போது நம்ம சேனல்லே வந்து வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.